talented students for the Tamil drama. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். உதிரத்தாலும் தியாகத்தாலும் பெற்றது நம் சுதந்திரம். பல தியாகிகளின் வலிவேதனைகளாலும் பெற்றது இந்த சுதந்திரம். இத்தகைய நம் சுதந்திர நாட்டின் மக்கள் எப்படி உள்ளனர் என்பதை காண விண்ணுலகில் இருந்து மகாகவி பாரதி, மகாத்மா காந்தி, தந்தை பெரியார் வருவதாக ஒரு கற்பனை நாடகத்தை காணலாம். கண்டு சிந்தித்து உணர்வோம், திருந்துவோம். காட்சி ஒன்று. காந்தி, பாரதி, பெரியார் மூவரும் பாரத தாயை காண செல்லுதல். வணக்கம் பாரத தாயை வாழ்க. சுதந்திர தேவி. 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயரிடம் நாம் அடிமைப்பட்டிருந்தோம். இம்மண்ணில் நம் வீரர்கள் தம் கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி தம் இன்னுயிரையும் மீது சுதந்திரம் பெற்று தந்தனர். ஆமாம், அகிம்சையே ஆயுதமாக கொண்டு வென்றது நம் பாரத நாடு. பாரத தாயை நீ வாழ்க. காந்தி, பாரதி, என்ன ஆசை பெரியார், கூறுங்கள். மண்ணுலகிற்கு சென்று எம் மக்களை நாம் பார்க்க வேண்டும். ஓ, எனக்கும் ஆசையாக உள்ளது என் குழந்தைகளை பார்க்க. பச்சை பசேல் போன்ற வயல், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், உயிரமான மரங்கள், சிங்கார எழில்மிகு பாரதத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக உள்ளது. பாரத மாதா, எங்களுக்கு உத்தரவிடுங்கள், நாங்கள் பூலோகம் சென்று வருகிறோம். எம் மைந்தர்களே, எம் பிள்ளைகளே, உங்கள் ஒற்றுமை, தியாகம், துணிச்சலால் தான் நான் இன்று சுதந்திரமாக இருக்கிறேன். என் அடிமை விலங்கி உழைத்த புதல்வர்களே, பூலோகம் சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். தாயின் அன்பு என்றும் உங்களுக்குள்ளது. நன்றி பாரத மாதா. உள்ளது. ஆம், தங்கம் கூட உருகிவிடும் போல் இருக்கிறதே. ஐயோ, வெயில் மண்டையை பிளக்கின்றது. வாருங்கள், சற்று நேரம் நிழலில் இளைப்பாறுவோம். நிழல் தரும் ஒரு மரம் கூட இங்கே. ஆம், பறவைகளுக்கு வீடாக இருப்பது மரம். ஆனால் ஒன்று கூட என் கண்ணில் படவில்லையே. எங்கு பார்த்தாலும் கட்டிடங்களும் வீடுகளுமாகவே உள்ளது. சோலை வனமாக இருந்தாலும் பாரத நாட்டை பாலை வனமாக மாற்றி விட்டான் மனிதன். அதோ அங்கு பம்பு தெரிகிறது. வாருங்கள், செல்லலாம். என்ன இது? கைப்பம்பை அடித்தால் வெறும் காற்றுதான் வருகிறது, தண்ணீரே வரவில்லை. ஐயோ, எனக்கு தாகமாக உள்ளது. அதோ அந்த கடையில் நிறைய தண்ணீர் குப்பிகள் இருக்கின்றன. வாருங்கள், போய் கேட்கலாம். ஐயா, ஒரு தண்ணீர் குப்பி கொடுங்க. என்னது, குப்பையா? குப்பை இல்ல ஐயா, குப்பி. இது குப்பி இல்ல, தண்ணீர் பாட்டில். ஒண்ணு கொடுங்க. ஒரு பாட்டில் 20 ரூபாய். ஐயா, தண்ணீருக்கு காசா? காசு இல்லைனா பாலாறு, வைகை, காவிரி, தென்பெண்ணை, இவ்வளவு ஆறுகள் ஓடுகின்ற தண்ணீருக்கு பஞ்சமா? தண்ணீருக்கு காசா? வெட்கம். யாரையா நீங்க காலையில வியாபாரத்தை கெடுக்கிறீங்க? வெளியே போங்கயா.
2 வயது குழந்தைகளை கூட வாங்கப்பா போங்கப்பா, வாங்கம்மா போங்கம்மா என்று அழைக்கும் பெரியார் பிறந்த தமிழ்நாட்டில் மரியாதையே இல்லையே. ஆமா, போ போ. நமக்கு இங்கு மரியாதை இல்லை, வாருங்க நாம் செல்லலாம். அதோ அங்கே ஒரு தெரு தெரிகிறது, வாருங்கள் அங்கே செல்வோம். காட்சி 3. வீதி வழியாக மூவரும் செல்லுகின்றனர். அம்மா அம்மா, யாரு நீங்க? நீ செய்வது சரியா? குப்பையை குப்பை தொட்டியில் போடாமல் ஏன் தெருவில் வீசுகிறாய்? நான் எங்க வேணா போடுவேன், உங்களுக்கு என்ன? அம்மா, நீ தெருவில் வீசுகின்ற குப்பையால் அதில் ஈக்களும் கொசுக்களும் அமர்ந்து அதை ஈக்களும் கொசுக்களும் நீ சாப்பிடும் சாப்பாட்டில் அமர்ந்து உனக்கு தான் பல நோய்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, வயிற்றுப்புண், புற்றுநோய், மலட்டுத்தன்மை போன்ற அதிபயங்கரமான நோய்கள் உனக்கு மட்டுமல்ல இந்த மொத்த சமுதாயத்திற்கே ஏற்படும். அது உனக்கு தெரியாதா? ஐயோ, வயிற்றுப்புண், புற்றுநோயா? கேட்கும் போதே பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். வாருங்கள், அங்கே ஒரு வீடு தெரிகிறது, அங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று பார்க்கலாம். இல்லம்மா, சில டவுட்ஸ்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணணும். இப்பதானே ஃபர்ஸ்ட் மீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்களா? இல்லம்மா, இன்னும் கொடுக்கல. எங்க பேக் காட்டு. இல்லம்மா. எங்க பேக்க காட்டு. தமிழ்ல ஃபெயில், இங்கிலீஷ்ல ஃபெயில், மேத்ஸ்ல ஜஸ்ட் பாஸ், சயின்ஸ்ல ஃபெயில், சோஷியல்ல ஃபெயில். இதான் நீ படிக்கிற லட்சணமா? என்னடா பேக்ல போனு? இல்லம்மா, அத பாருங்க. எங்கேயும் போக வேணாம், வீட்லயே உட்காந்து படி. காட்சி 4. வீதி வழியாக மூவரும் செல்லும் போது 4 மாணவர்களை கண்டனர். எங்கடா இந்த வெளியில கையிலிருந்து ஆளே காணும், எங்கதான் போனானோ? ஆமாண்டா, எப்போ பார்த்தாலும் அவன் மட்டும் தான்டா லேட்டாவே வரான். ஆமாண்டா, அவன் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப லேட்டா வரான். டேய் மெல்வி, எங்கடா போற? அது ஏன்டா கேக்குற? எங்க அம்மா சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. ஆமாண்டா, எல்லா வீட்லயும் இதாண்டா பிரச்சனையாவே போகுது. டேய், அதே போற நாய் வருது. சரி, அதெல்லாம் விடுங்க. டேய், இது சினிமா போன என்ன படுத்துடா போன? ஜனநாயகன் படம்டா, நம்ம விஜய் நடிச்ச படத்துக்கு போறேன்டா. படத்துக்கு போறதுக்கு தானே மிஸ்கிட்ட ஆயாசத்துக்காக இது போய் சொன்னேன். போடா, அவன் மட்டுமா? நீ கூட தான் போன வாரம் ஊட்டிக்கு போயிட்டு பிஸ்கிட்ட ஃபீவர் சொன்ன. சரி விடுங்கடா, எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க சின்ன பிள்ளைத்தனமா? சரிடா, ஓகேடா. புதுசா கேம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம அதை விளையாடலாம். டேய், நாளைக்கு எக்ஸாம் இருக்குடா. விட்றா, என்ன பெரிய எக்ஸாமு? இல்லப்பா, தம்பிங்களா தம்பிங்களா, என்ன பேர் செங்கோது நிற்கிற? என்னப்பா எப்படி பண்றீங்க? அட்ரஸ் சம்பா கேட்க வந்தேன். கேம்ல கண்ணே தெரியல, ஓட போயா. கேம் விளையாட வந்து டிஸ்டர்ப் பண்ணாத பெருசு, போ பெருசு. அட்ரஸ் தானே அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோ. என்னப்பா எப்படி பண்றீங்க? பெரியவங்களை மதிக்க மாட்டீங்களா? ச்சே, காலம் கெட்டு போயிடுச்சு, கலிகாலம். போடுறோம்.
தம்பிகளே, அன்பு தம்பிகளே, டேய் யாரா சும்மா அதான் நீங்களா? எங்களை தெரியவில்லையா? நன்றாக உற்று பாருங்கள். நம்ம காப்பு தாத்தாடா. டேய் பெரியாரா, ஏய் 3 பேர் வந்திருக்காங்க. பாரதியாரா. பரவாயில்லை குழந்தைகளே, உங்களுக்கு தெரிகிறது. ஆமா, புக்ல படிச்சிருக்கோம். நீங்க எதுனா புக்ல படிச்சிருக்கோம். நாங்கள் மேலோகத்திலிருந்து நம் மக்களை பார்க்க பூலோகம் வந்துள்ளோம். தம்பிகளே, நீங்கள் செய்தது சரியா? அந்த பெரியவரை இப்படி கேலி செய்யலாமா? இந்நாட்டின் எதிர்காலம் உங்களைப் போல் மாணவர்களிடத்தில் தானே இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த பொழுது திருப்பூர் குமரனுக்கு 26 வயது, வாஞ்சிநாதனுக்கு 24 வயது, தில்லையாடி வள்ளியனுக்கு 16 வயது, பகத்சிங்குக்கு 12 வயது. கண்ணீரும் செந்நீரும் சிந்தியவர்கள் எண்ணற்றோர். ஆனால் இன்று உங்களை போன்ற மாணவர்கள் எந்த கடமையும் பொறுப்பும் இல்லாமல் இப்படி பேதைத்தனமாக இருக்கிறீர்கள். சும்மா கிடைக்கவில்லை தம்பிகளா சுதந்திரம், பலரின் உயிர் தியாகத்தால் கிடைத்தது. கல்வி கிடைக்குமா என்று இந்த காலம் அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் கல்வி கிடைத்தாலும் கூட அதை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி, நீ செய்தது தவறு. உன் அம்மாவிடம் நீ அப்படி பேசிக்க கூடாது. தாயும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. உங்களை பல கனவுகளுடன் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறீர்கள்? படிப்பு மட்டும்தான் நிலையானது, அழியாதது, மறக்க கூடாதது. எனவே கல்வியே சிறந்த செல்வம். தம்பி, நீ செய்த தவறு. அந்த வாயிலான ஜீவனை நீ அடுத்திருக்க கூடாது. முல்லை கொடைக்காக தன் பேரை கொடுத்த பாடி பிறந்த நாடு இது. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த நாடு இது. மயிலைக்காக தன் போர்வை கொடுத்த வேகம் பிறந்த நாடு இது. இனிமேல் நீங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் பாரத நாடு. உங்களை போன்ற மாணவர்களை நம்பித்தான் நாங்கள் இந்த நாட்டை விட்டே சென்றோம். ஐயா பெரியவர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் சில தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். இனிமேலும் நாங்கள் இந்த தவறை செய்ய மாட்டோம். என்னையும் மன்னித்து விடுங்கள் ஐயா, நாங்கள் இனிமேல் நன்றாக படிப்போம். இதை வெறும் பேச்சால் மட்டுமல்ல, செயல்களாலும் நாம் செய்து காட்டுவோம். பெரியவர்களை மதிப்போம். யாரையும் துன்பப்படுத்த மாட்டோம். நேரத்தை வீணாக்க மாட்டோம். ஊழல் செய்ய மாட்டோம். இயற்கையை பராமரிப்போம். பெற்றோர்களை மதிப்போம். அனைவரும் ஒன்றாக இருப்போம். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு எங்கள் உயிரையும் கொடுப்போம். இந்தியாவை உயர்த்துவோம். ஆறுங்கள் பெரியார் காந்தி, நாம் செல்வோம். இனி நமக்கு கவலை இல்லை. இவர் நால்வர் 400 பேர்களை திருத்துவார்கள். அந்த 400 பேர் 4 கோடி பேர்களை திருத்துவார்கள். இனி நாம் முழுமையமான பாரதத்தை காணலாம். சென்று வருகிறோம். நன்றி. வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. What a meaningful and impressive performance. The students presented the story beautifully and conveyed a wonderful message. A big round of applause for the entire team. Now let us get ready for a performance that represents discipline, coordination and teamwork. Step by step, side by side, with discipline and strength, we move with pride. Please welcome our students for the drill performance.